வந்து இதில் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதில் நான் வந்து பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் காரம் நிறைய சாப்பிடாதவங்களாக இருந்தால் கம்மியாக எடுத்துங்க. பிகாஸ் எங்கள் வீட்டில் நிறைய காரம் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை நான் இதில் போட்டு நசுக்கிக்க போகிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு இந்த பச்சை மிளகாவை நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கலாம் லேசாக. இதில் இப்போ நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கனு. ஸோ கொஞ்சம் கிளறி விட்டுங்க. 2 minutes 1 to 2 minutes. சிக்கன்லேயே கொஞ்சம் வந்து தண்ணி விடும். ஸோ இதுலேயே கொஞ்சம் வந்து வெந்துடும் உங்களுக்கு. 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஒயிட் குக்கிங் வினிகர் இது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிளறி விட்டுங்க. ஒரு 10 to 15 minutes இந்த சிக்கன் வந்து குக் ஆகட்டும் நல்லா. இதுலேயே தண்ணி வரும், தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தால் கம்மியாக சேர்த்துங்க. ஒரு ஆஃப் கிளாஸ் அப்படி இல்லைன்னா 3/4 அதாவது 3/4 கிளாஸ் சேர்த்துங்க. அதாவது குக் ஆகிறதுக்காக. நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். பிகாஸ் ஏன்னா சிக்கன்லேயே நம்மளுக்கு வந்து தண்ணி விடும். அதனால 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன் போதும். இது ஒரு 10 to 15 minutes குக் ஆகட்டும் இந்த சிக்கனு. 10 to 15 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த சிக்கனை வந்து கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சிக்காக அதாவது திக்னஸ்க்காக இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளோரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். 2 ஸ்பூன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. 2னா 2 ஆட் பண்ணோன்ட்டு நெசசிட்டி இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு 1 ஸ்பூனில் உங்களுக்கு வந்து அதில் திக்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிங்க. இது ஜஸ்ட்டு திக்னஸ்க்காக மட்டும்தான். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூனும் போட்டுறாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. இந்த பாருங்க, நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் இது வந்து மறுபடியும் கிளறி விடலாம். ஒரு 1 to 2 minutesல அது இந்த பாருங்கள் திக்னஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த 1 to 2 minutesல இவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். 1 minute கூட இல்லை. ஸோ நான் ஆக்சுவலி வந்து இதில் 2 ஸ்பூன் எடுத்திருந்தேன். பட் நான் 2 ஸ்பூனும் சேர்க்கலை. எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து இதில் கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அந்த 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தான் சேர்த்தேன் நான் அந்த கார்ன்ஃப்ளோர் இது. பட் நான் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது எனக்கு. பட் நான் இதை சேர்க்கலை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்துங்க. பாருங்கள் திக்னஸ் ஆகிடுச்சு நல்லா. இது ஒரு 1 minute அப்படி கிளறிட்டு இந்த கார்ன்ஃப்ளோர் கொஞ்சம் இதாகிற வரைக்கும் அப்படி கிளறிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த 1 minute மட்டும்தான் ஜஸ்ட் அப்படி கிளறி விட்டேன். உங்களுக்கு ஆப்ஷனலாக நெய் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் சேர்த்துங்க. பட் நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் ரொம்ப ஸ்பைசி சாப்பிடாதவங்களா இருந்தால் நீங்கள் சேர்த்துங்க. பெப்பர் பவுடர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துங்க, இல்லைனா தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுறேன், ரொம்ப போட மாட்டேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க. அது ஆப்ஷனல் தான். நெய் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா தேவையில்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் இது ரெடி.